வணக்கம். இன்றைக்கி நம்ம டெம்பிள் 360ல் முருகனோட 3ஆம் படை வீடான திரு ஆவினங்குடியை பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம எல்லாருமே பழனியில் இருக்க முருகன் தான் 3ஆம் படை வீடுன்னு நினச்சிக்கிட்டு இருப்போம். ஆனால் பழனி மலைக்கு கீழே அமைந்திருக்க திரு ஆவினங்குடி தான் முருகனோட 3ஆம் படை வீடு. இந்த கோவில் பார்த்திங்கன்னா மிகவும் பழமையான கோவில். இந்த கோவிலுக்கு திரு ஆவினங்குடி என்ற பெயர் வரத்துக்கு காரணம் பார்த்திங்கன்னா, திரி என்பது லக்ஷ்மியையும், ஆ என்பது காமதேனுவையும், இனன் என்பது சூரியனையும், கு என்பது பூமாதேவியும், டி என்பது அக்னி தேவனையும் குறிப்பிடுகிறது. மேலும் இந்த ஐவருமே இங்கே இருக்க முருகனை பூஜித்து வணங்கியதாக இந்த ஸ்தல வரலாறு கூறுகிறது. எனவே இந்த ஊருக்கு திரு ஆவினங்குடி என்ற பெயரும் ஆயிற்று. இது எல்லாமே சரி, முருகன் ஏன் இங்கே வீட்டில் இருக்காருன்னா, முருகனுக்கும் விநாயகருக்கும் ஏற்பட்ட பந்தயத்தில் முருகனுக்கு ஞானப்பழம் கிடைக்காமல் போக கோச்சிக்கிட்டு இந்த இடத்துல அமர்ந்துடுறாரு. உடனே அவருடைய தாயாரும் தந்தையாரும் ஆகிய சிவனும் பார்வதியும் பின்தொடர்ந்தே முருகனை சமாதானப்படுத்துகிறாங்க. ஆனாலும் முருகனோட கோபம் தனியில இங்கே அமர்ந்துடுறாரு. பிற்காலத்தில் ஔவையார் ஞான வடிவமான நீயே, பழமும் நீயே, அந்த ஞானப்பழமே நீ தான் அப்படின்னு சொல்லி முருகனை சமாதானப்படுத்துகிறாங்க. மேலும் அதை அறிந்துக்கிட்ட சிவனும் பார்வதியும் திரும்பவும் இந்த இடத்துல முருகனை பழம் நீ என்று சமாதானப்படுத்துகிறாங்க. எனவே பிற்காலத்தில் இந்த ஊருக்கு பழம் நீ என்ற பெயரும் வந்தது. அது இப்போது பழனி ஆயிற்று. சங்ககால புலவரான நக்கீரரும் பிற்காலத்தவரான அருணகிரிநாதரும் இங்கே இருக்க முருகனை பூஜித்திருக்காங்க. மேலும் அவர்களுடைய பாடல்களில் திருஆவினங்குடி முருகனை குறிப்பிட்டு பாடியிருக்காங்க. அருணகிரிநாதருக்கு முருகன் காட்சி தந்து இந்த இடத்துல ஜபமாலையை அவருக்கு பரிசாக கொடுக்குறாங்க. மேலும் அருணகிரிநாதருக்கும் அகத்தியருக்கும் இங்கே தனித்தனியே சன்னதி இருக்குது. தமிழ் மூதாதையாரான ஔவையாரும் அகத்தியரும் வழிபட்ட இந்த முருகனை உங்கள் வாழ்க்கையில் ஒரு தடவையாவது வழிபட்டுட்டு போங்க. பழனி மலை மேலே இருக்க முருகனை வழிபடுறதுக்கு முன்னாடி இங்கே இருக்க திருஆவினங்குடி முருகனை வழிபட்டுட்டு போங்க. இந்த கோயிலில் இருக்க முருகனை வழிபடுவதன் மூலம் நம் வாழ்க்கையில் இருக்க துன்பங்கள் நீங்கி மன தூய்மை பெறும். மேலும் திருமணமாகவில்லை என்றால் திருமண யோகம் அருளும் முருகனாகவும் இந்த குழந்தை வேலப்பர் காட்சியளிக்கிறார். குழந்தை இல்லாதவர்கள் இங்கே இருக்கும் குழந்தை வேலப்பரை வழிபட்டால் அவர்களுக்கு குழந்தை பாக்கியம் அருளும் முருகனாகவும் இந்த முருகன் காட்சியளிக்கிறார். மேலும் இது போன்ற தகவல்களுக்கு நம்ம டெம்பிள் 360 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள்.